Hi viewers, நான் உங்க டாக்டர் ஷெஃப் விகே. சிவபெருமான் கொடுத்த 2 கரங்களால் அவருக்கே பிடிச்ச ஒரு தேங்காய் சாதம் இன்றைக்கி நம்ம சிவராத்திரி ஸ்பெஷலாக சிவபெருமானுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் சாதாரண ஒரு விஷயமாக நினைக்கலாம். பட் ஆனால் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு பிரசாதம் பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம். அது சிவன் கோயிலில் நிறையவே படைச்சி கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம அந்த தேங்காய் சாதம் தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கலாம். சிவபெருமானுக்கு பிடிச்ச தேங்காய் சாதம் முக்கியமாக தேங்காய் எண்ணெயில் தான் இங்கே பண்ணணும். ஸோ நிறைய பேர் ஆர்டினரி ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு சில பேர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அது நார்மலாக நம்ம சாப்பிடும்போது வீட்டில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு தெய்வத்துக்கு படைக்கும்போது அவருக்கு உகந்த விஷயம் அந்த தேங்காய் சாதத்தோட அந்த மனமே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். ஸோ தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மரச்செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கடாய் ஃபுல்லாக அந்த மணம் தான் பயங்கரமான வாசனைங்க, தேங்காய் எண்ணெய் வாசனை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கடுகு யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல ஆயில் கொஞ்சம் சூடாகணும், சூடாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன இருக்குது நம்மகிட்ட அப்படின்னா, அடுத்தது கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து உளுத்தம்பருப்பு. அந்த தேங்காய் சாதம்னால எப்போதுமே கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும். ஸோ கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா கடுகு பொரியுது. சவுத் இண்டியன் ஃபுட் வரைக்கும் பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சால் தான் அதுக்கு சுவை சொல்லுவாங்க. முக்கியமாக சாப்டு சில்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்டு ஜிஞ்சர், இஞ்சி நான் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்டு ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறேன், இஞ்சி. முக்கியமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம். இந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா நான் திருவண்ண தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஸோ தேங்காய் சாதத்தினாலே தேங்காய் தான். தேங்காய் அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுக்கணும். இந்த தேங்காய் சாதம் சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு உணவுன்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் தேங்காய்னாலே அது ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். உடல் சூடை தணிக்கும்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே தாளிப்பில் அந்த தேங்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா நான் குக்குடு ரைஸ், பச்சை அரிசி குக் பண்ணி வச்சுருக்கேன், நான் ஆட் பண்ணுறேன். நல்லா சாட்டே பண்ணிக்கணும், கிண்டிக்கணும். இந்த அரிசி உடையக்கூடாது முக்கியமாக. ஸோ நார்மலாக எப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு உணவு பிடிக்கும். நம்ம அந்தந்த பண்டிகை நாட்களில் ஒரு கடவுளுக்கு பிடிச்ச உணவை நம்ம செஞ்சு பரிமாறுவோம். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி சிவபெருமானுக்கு தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஒரு சில கோயில்களில் எலுமிச்சம்பழ சாதம் கூட செஞ்சு படைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது. சாமிக்கு பண்ணுறதுனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே டேஸ்ட்டே பார்க்கல, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ரேஞ்சை. பார்த்திங்கன்னா
இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி தேங்காய் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு உணவு. நிறைய கோயில்களில் லெமன் ரைஸ் எலுமிச்சம்பழ சாதமும் வந்து சுவாமிக்கு படைப்பாங்க. இந்த தேங்காய் சாதம் வந்து உடல் சூடை தணிக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு ரைஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரெசிப்பியை உங்கள் கிச்சனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் தேங்காய் சாதம் பண்ணி உங்கள் சுவாமிக்கு படைங்க. இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் விகே.